வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு சிறப்பு தமிழில் வந்துட்டு 3rd யூனிட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம்? சிறப்பு தமிழில் வந்துட்டு நாடகவியல் அப்படின்ற அந்த ஒரு லெசன் பார்த்தோமா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு தெருக்கூத்தில் வந்துட்டு கட்டியக்காரன் அப்படின்ற லெசன் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம போன அந்த கிளாஸில் நாடகவியலை பற்றி என்ன பார்த்தோன்னா, அந்த நாடகம் வந்துட்டு எப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுக்கான முறைகள் என்னென்ன, அதோட புறக்கட்டமைப்பு என்ன, அகக்கட்டமைப்பு என்ன அப்படின்றத தான் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? ஆனால் இப்போ நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த கட்டியக்காரன் அப்படின்றவங்க யார், அதை தான் இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? கட்டியக்காரன் அப்படின்றவங்க எந்த கேரக்டர், அவங்க நாடக கலைக்கு என்னென்ன பண்ணுறாங்க, அந்த கூத்தில் அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்க என்ன சிறப்பு பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெருக்கூத்தோட ஒரு அறிமுகம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். தமிழகத்தோட தொன்மையான கலை வடிவங்களில் ஒன்று தான் கூத்துக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் தானே, கூத்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஒரு சங்க காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே அந்த கூத்துன்ற ஒரு விஷயம் வந்துட்டு நடந்துகிட்டே இருக்குது. கூத்து அப்படின்னா என்னன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு நாடகம் மாதிரி ரிகர்சல் பண்ணி ஒரு சில விஷயங்கள், அதாவது வந்துட்டு சில புராண கதைகள், சில விதமான சரித்திரம், அதெல்லாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு ராமாயணம், மகாபாரதம், அப்புறமேட்டு வந்துட்டு ஹரிச்சந்திரரோட கதைகள், சாணக்கியர், அந்த மாதிரியான கதைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டராக வந்துட்டு அவங்களே மாறி அதை வந்துட்டு ஊரில் எல்லாருக்கும் முன்னாடி நடித்து காட்டுவாங்க. அதுதான் வந்துட்டு கூத்து அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு சொல்கிறாங்க. தமிழோட தொன்மையான கலை வடிவங்களில் ஒன்று தான் கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. கூத்து வந்துட்டு தெருவில் தானே மோஸ்ட்லி நடத்துவாங்க, அதனால இதுக்கு என்ன நேம்னா தெருக்கூத்து அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த பார்வையாளர்களுக்கு வந்துட்டு இது எப்படி போய் சேரும் அப்படின்னா, அந்த கூத்துக்குள்ளாடி ஃபஸ்ட்டு கதை சொல்லுவாங்க, அப்புறமா நடிப்பாங்க, ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலைகளும் சேர்ந்த ஒரு விஷயமாக தான் கூத்து அப்படின்றது அமையும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தெருக்கூத்தோட வேர் வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்காமா, தமிழ் பண்பாடில் காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தெருக்கூத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது? தமிழர்களோட பண்பாட்டில் தான் அது ஊடுருவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்துட்டு பெரும்பாலும் எந்தெந்த இடத்துலலாம் இந்த கூத்துக்கள் நடக்கும் அப்படின்னா, திருவிழாக்கள், சடங்கு சார்ந்த நிகழ்வுகள், அப்புறமா வழிபாடு, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் வந்துட்டு இந்த கூத்துன்றது வந்துட்டு நடத்துகிறாங்க. ஓகேவா? ஏன்னா அந்த திருவிழாவில் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு இப்போல்லாம் வந்து பாட்டு கச்சேரின்ற விஷயம் நடக்குது. ஆனால் முன்னாடியெல்லாம் வந்துட்டு கூத்து தான் நடக்கும். விடிய விடிய கூத்து வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பண்ணும்போது அந்த கூத்தில் நடந்துட்டு இருக்குமா, ஆனால் வந்து மக்களுக்கெல்லாம் தூக்கம் வந்துடும். அப்படி தூங்க விடாமல் பண்ணுறவங்க தான் வந்துட்டு இந்த கட்டியக்காரன். ஓகேவா? அது மட்டும்தான் அவங்களோட விஷயமானு கேட்டால் கிடையாது. அது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கூத்து அப்படின்றது எப்படி நடக்கும் அப்படின்னா, துடிப்போடு, அதாவது வந்துட்டு அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அவங்களோட டைலாக் டெலிவரி, இது மூலியமாக வந்துட்டு மக்களை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு துடிப்பான ஒரு விஷயமா, அந்த நாடகம் வந்துட்டு உண்மையாலேயே அங்கே நடக்கிற மாதிரி அவங்க வந்துட்டு அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுற மாதிரியான விஷயத்தை தான் அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த கூத்து வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இரவு 9 மணிலேருந்து விடிய காலம் வரைக்குமே இந்த கூத்துன்றது நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தெருக்கூத்து கலை வந்துட்டு என்னென்ன மாதிரியான அந்த டாபிக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, நாட்டார் கதை, சீர்திருத்த கதை, விழிப்புணர்வு கதை, மகாபாரதம், ராமாயணம், புராண கதைகள், கதை பாடல்கள், இது எல்லாத்தையுமே வச்சு தான் அந்த கூத்துன்ற ஒரு விஷயம் வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கூத்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அரை மணி நேரமாக, கிட்டத்தட்ட இப்போ வந்துட்டு ஒரு 9 மணிக்கு கூத்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 8:30லேருந்தே வந்துட்டு இசைக்கருவிகளை வச்சு வாசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எதுக்காக அப்படின்னா, மக்களை வந்துட்டு வரவழைக்கிறதுக்காக. கூத்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதனால எல்லாருமே வந்துட்டு வாங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்காக அரை மணி நேரமாக வந்துட்டு அந்த ஜால்ரா, மிருந்தங்கம், அந்த மாதிரியான இசைக்கருவிகளெல்லாம் வச்சு அவங்க வந்து வாசிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த வாசித்து எல்லாரையுமே அழைக்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன நேம் அப்படின்னா களரி கட்டுதல். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். களரி கட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு தென்னார்காடு மாவட்டத்தில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா தாளக்கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இது நமக்கு ஒரு கேள்வியாக கூட வரலாம். களரி கட்டுதல் வந்துட்டு தென்னார்காடு மாவட்டத்தில் என்னவா அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கணும்? தாளக்கட்டு. ஓகேவா?
களரி கட்டுக்கு வந்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்வையாளர்கள் எல்லாம் வந்துட்டு இந்த கதை ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, நாடகம் தொடங்க போகுது அப்படிங்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டராக உள்ளே வந்து நிற்கிறது யாருன்னா அவங்க தான் வந்துட்டு கட்டியக்காரன். ஓகேவா? அதாவது களரி கட்டுதலுக்கு முடிஞ்சிட்டு பார்வையாளர்களுக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேரக்டர் யாருன்னா அவங்க தான் கட்டியக்காரன். ஓகேவா? கட்டியக்காரன் வந்துட்டு என்னென்ன பண்ணுவார் அப்படின்னா, கூத்துக்களில் வந்துட்டு தன்னை அறிமுகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த கூத்து உள்ளே இருக்காங்கல்ல, அந்த பார்வையாளர்கள் இருக்காங்கல்ல, பார்வையாளர்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு குதூகலமாக ரொம்ப வந்துட்டு ஜாலியாக வச்சுக்கிறதுலையும் அவர் தான் பண்ணுவார். ஓகேவா? அவங்கள வந்துட்டு ரொம்ப ஆயத்தம் பண்ணுறது, அப்புறமா வந்துட்டு கேரக்டர்ஸை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இப்போ நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்றத வந்துட்டு தெளிவாக எல்லாருக்கும் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கதை மாந்தர்களிடையே தொடர்பை ஏற்படுத்துதல். அதாவது இப்போ ஒரு கேரக்டர் வராங்க அப்படின்னா இன்னொரு கேரக்டருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம், அந்த தொடர்பை வந்துட்டு இவங்க தான் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கூத்தோட ஒழுங்கமைப்பு, காட்சி வந்துட்டு நிகழ்வு. இப்போ வந்துட்டு ஒரு சீன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே போயிட்டு இன்னொரு சீன் வருவாங்களா, இன்னொரு கேரக்டர் வரும்போது அப்போ இதுக்கு அடுத்ததாக என்ன சீன் நடக்க போகுது அப்படின்றத சொல்கிறதையுமே யார் பண்ணுவாங்கன்னா இந்த கட்டியக்காரன் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்புறமா வந்துட்டு முக்கியத்துவம் மிகுந்த கதை மாந்தர்களோட இவங்க வந்துட்டு உரையாடுவாங்க. இப்போ வந்து மன்னர் காவலாளி அப்படின்ற ஒரு கேரக்டர்லாம் இருக்கும்போது மன்னர்கிட்ட வந்துட்டு இவர் தான் போய் பேசுவார். ஓகேவா? ஒரு காமெடியாக போய் பேசுறது, அவங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரப்ட் பண்ணுறது, அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த கட்டியக்காரன் தான் பண்ணுவார். அப்புறமா விமர்சனம் செய்தல்னா அவங்கள வந்துட்டு கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் பண்ணுவார். இதெல்லாமே அவர் வந்து நாடகத்தை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக நெக்ஸ்ட் கொண்டு போகிறதுக்காக இவர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவார். ஓகேவா? அப்புறமா பார்வையாளர்களோட ஊடாடுதல், அவங்க கூடயே போய் ஸ்டேஜிலேருந்து கீழே இறங்கி அவங்களோட இருந்து அவங்களோட பேசி சிரித்து அவங்கள வந்து சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரியான விஷயங்களும் அவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய கதை மாந்தன் தான் யாருன்னா கட்டியக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டியக்காரனோட வேலை என்னென்னவா நம்ம பார்த்தோம். அவர் வந்து கூத்தில் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் அவையில் இருக்கிறவங்க எல்லாரையுமே ஆயத்தம் பண்ணுவார். அப்புறமேட்டு வந்து கேரக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அப்புறம் என்ன கதை அப்படின்றத சொல்லுவார். கதை மாந்தர்களுக்கிடையே ஒவ்வொரு கேரக்டருக்கும் இடையே ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லுவார். அப்புறமேட்டு கூத்து வந்துட்டு கரெக்டாக போகுதா இல்லை அப்படி தப்பாக போகுது அப்படின்னா அதை வந்துட்டு ட்ராக்கை மாற்றி விட்டுட்டு கரெக்டான ஃப்ளோக்கு கொண்டு போகிறதும் இவரோட வேலை தான். அப்புறமா வந்துட்டு காட்சி நிகழ்வு, இப்போ இந்த சீன் முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் சீன் என்ன அப்படின்றதையும் இவர் தான் சொல்லுவார். ஓகேவா? அப்புறமா வந்து முக்கியமான கேரக்டர்ஸோடையுமே இவர் தான் போய் உரையாடல் பண்ணுவார். அப்புறமேட்டு வந்து விமர்சனம் செய்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு நாடகத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக ஒரு கதை மாந்தனாக செயல்படுறது யாருன்னா கட்டியக்காரன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கூத்தில் இவருடைய நடிப்பும் பாடலும் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு கட்டியக்காரனை என்னன்னு சொல்கிறாங்களாமா, தெருக்கூத்தை கட்டி ஆள்பவனாக கூத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை இயங்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே? ஏன்னா அவர் அங்கே ஸ்டார்டிங்லேருந்து அந்த கதை முடிகிற வரைக்குமே அவர் எல்லா விஷயத்துலையுமே அவர் வராரு. அப்போ அவர் தானே அந்த நாடகத்தை வந்துட்டு கட்டி ஆள்றவராக இருப்பார். ஓகேவா? இவர் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா கதையோட முக்கிய கதை மாந்தர்களை வந்துட்டு என்ன பண்ணுவார்னா கேள்விக்கு உட்படுத்தி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்கள வந்துட்டு கொஞ்சம் சிரிப்பு விஷயமா அவங்கள வந்து கேள்விக்கு உட்படுத்துகிற மாதிரியான விஷயத்தெல்லாம் இவர் பண்ணுவார். ஓகேவா? அந்த கேலி பண்ணுறதுமே வந்துட்டு மறைமுகமாக இவர் வந்து கேலி பண்ணுவார். ஓகேவா? தெருக்கூத்தில் வந்துட்டு இவர் என்னென்ன மாதிரியான வேடங்கள்லாம் போடுவார் அப்படின்னா கோமாளி, காவலன், மந்திரி, தோழி, குறி சொல்பவன், இந்த மாதிரியான பலவிதமான துணை மாந்தர்கள் வேடம் எல்லாத்தையுமே இவர் போடுவார். ஏன்னா வந்து குட்டி குட்டி கேரக்டர்ஸ் அந்த ஒரு சீனுக்காக 2 சீனுக்காக வரவங்க எல்லா கேரக்டர்ஸுமே இவர் தான் எடுத்து பண்ணுவார். இப்போ வந்துட்டு திடீர்னு தோழி கேரக்டர் வேணும் அப்படின்னா வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு துண்டை வந்து தோளில் போட்டு வந்துடுவார். இதே வந்துட்டு காவலனாக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு துண்டை வந்துட்டு இடுப்பில் கட்டிட்டு வருவார். இதே வந்துட்டு மந்திரி அப்படின்னா வந்துட்டு கழுத்தில் வந்துட்டு மாலை அணிஞ்சிட்டு வந்து அந்த மாதிரியான கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டைலாக்கை வந்துட்டு பேசிட்டு அவர் போயிடுவார். அதை பேசி முடிச்சதுக்கப்புறமா இவர் மறுபடியும் கோமாளியா இல்லைனா வந்துட்டு கட்டியக்காரனா அந்த இடத்துல நின்று நெக்ஸ்ட் கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இல்லைனா மக்கள்கிட்ட போயிட்டு அவங்கள வந்து தூங்க விடாமல் கொஞ்சம் புத்துணர்ச்சியோட ஆயத்தமாக வச்சுக்கிறது, அந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிடுவார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
கட்டியக்காரனோட கூற்றுலையும் தன்மையிலையுமே வந்துட்டு இப்போ இந்த கூத்துக்கும் இன்னொரு கூத்துக்கும் வந்துட்டு அவரோட அந்த டெலிவரி வந்துட்டு வேற வேற மாதிரி இருந்தாலுமே அவரோட அந்த உடல் அமைப்பு, அவரோட இந்த பாவனைகள், தோற்றம், அவர் வந்து பாடக்கூடிய முறை, அவர் வந்து அந்த பேசக்கூடியது, இதுலலாம் வந்துட்டு அந்த அளவுக்கு வேறுபாடு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கட்டியக்காரன் வந்துட்டு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு இப்போ ஒவ்வொரு கேரக்டருமே வந்துட்டு இப்போ வந்து மன்னர் அப்படின்னா இந்த சீனில் மட்டும்தான் அவர் உள்ளே வரணும். ஓகேவா? இதே வந்துட்டு காவலாளி அப்படின்னா அவருக்கு 2 சீன்னா அந்த 2 சீனில் மட்டும்தான் உள்ளே வரணும். ஆனால் கட்டியக்காரனுக்கு அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. அவர் வந்துட்டு எப்போ வேணாலும் அந்த ஸ்டேஜுக்குள்ளாடி வரலாம். திடீர்னு வந்து அவங்கள வந்து கிண்டல் பண்ணலாம், திடீர்னு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்கலாம், எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு பேசிட்டு இருக்கலாம். ஸ்டேஜுக்குள்ளாடி எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் அவர் வந்து பேசிட்டு போகலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு கட்டியக்காரனுக்கு மட்டும்தான் சிறப்பாக இருக்குது. ஓகேவா? இப்படி தான் வரணும், இந்த மாதிரியான இடத்துல தான் நீங்கள் பேசணும், அந்த மாதிரியான வரையறைகள் எதுவுமே கட்டியக்காரனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த நெகிழ்வுத்தன்மைனா ரொம்ப வந்துட்டு ஃப்ரீயாக அவர் இஷ்டத்துக்கு இருப்பார்ல, ரொம்ப தளர்வாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கூத்தை வந்துட்டு கதையோட்டத்தோடையும் கதை மாந்தர்களுக்கு இறுதி வரையும் கட்டுக்கோப்பா அது வந்து ஒரு ஃப்ளோவாக எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே வந்துட்டு இதில் முக்கியம் வாய்ந்த ஒரு பொறுப்பாளராக இருக்கிறது யாருன்னா கட்டியக்காரன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அது இல்லாமல் வந்துட்டு கூத்தோட தொடக்கத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து ஒரு கூத்து வந்துட்டு ஒரு 10 நாள் நடக்குதுன்னு வைங்களேன், அந்த 10 நாளுமே வந்துட்டு ஒரே மாடுலேஷனில் வந்துட்டு இந்த கட்டியக்காரன்றவங்க வந்துட்டு செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓர் உருவத்தில் ஆடுபரப்பில் செயல்பட்டு கொண்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கட்டியக்காரன் வந்துட்டு யாருக்கு நிகரானவர் அப்படின்னா கூத்தை நிகழ்த்தக்கூடிய வாத்தியாருக்கு நிகரானவன் அப்படின்றது சொல்கிறாங்க. இது எதனால் நமக்கு தெரியும் அப்படின்னா அந்த கூத்து, அந்த நாடகம் நடக்குது இல்லை, அந்த கூத்து நடக்கும்போது அவனுடைய பொறுப்பை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரெக்டு தானே? இப்போ வந்துட்டு ஒரு டைரக்டர் இருக்கார், அந்த கூத்தை வந்து நடத்தக்கூடியவர் இருக்கார் அப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் அவர் கதை சொல்லி அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வச்சு எல்லாமே பண்ணிவிடுவார். ஆனால் அது அந்த ஸ்டேஜுக்கு ஏறும்போது அந்த கதை ஸ்டார்டிங்லேருந்து அந்த கதையை முடிக்கிற வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆளாக அந்த இடத்துல யார் இருப்பார்னா கட்டியக்காரன் தான் இருப்பார். அப்போ வந்துட்டு அந்த கூத்தை நிகழ்த்துறவருக்கும் அந்த கட்டியக்காரனும் 2 பேருமே ஒன்று தான், ஒன்றுக்கு ஒருத்தவங்க நிகரானவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கட்டியக்காரனோட உடை அது எப்படி இருக்கும் அப்படின்னா அவருடைய உடை வந்துட்டு முழுக்கால் சட்டை, அதாவது ஃபுல்லாக பேண்ட்டு போட்டிருப்பாரு. நெக்ஸ்ட்டு நிறையா கலர்ஸ்க்கு வச்ச மாதிரியான சட்டை, அப்புறமா கோமாளி தொப்பி, அப்புறமேட்டு வந்துட்டு பாத்திரத்தோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி தன்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் உள்ளுக்குள்ளாடி உள்ள அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பார். ஓகேவா? அது இல்லாமல் வந்துட்டு வேற என்ன அவர் போட்டிருப்பார் அப்படின்னா வந்துட்டு கட்டைகளால் ஆன மகுடம், அப்புறமேட்டு மார்பு பதக்கம், தோலணிகள், புஜகீர்த்திகள், அந்த மாதிரியான அணிகலன்கள் எல்லாத்தையுமே இவர் அணிஞ்சிருப்பார். இதே அவர் வந்துட்டு பெண் வேடம் அணிகிறாரு அப்படின்னா வந்துட்டு சேலையையும் ரவிக்கையையும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் அணிகலன்கள், குறைவான அணிகலன்களை வந்துட்டு அவர் அணிஞ்சிருப்பார். இதே வந்துட்டு நார்மலான வேஷம் அப்படின்னா வந்துட்டு வண்ண காகிதங்கள், பாசிமணி, கண்ணாடி துண்டு இதெல்லாம் வச்சு அணிகலன்களை வந்துட்டு அவர் அணிவிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கட்டியக்காரனுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா கோமாளி, காவல்காரன், பஃபூன், சபை அலங்காரன், விதுஷகன், இதெல்லாம் வந்துட்டு அவருடைய நேம். நம்ம இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இந்த விதுஷகன்றது கொஞ்சம் வந்துட்டு புதுசாக இருக்குது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரியான நிறையா பேரில் வந்துட்டு கட்டியக்காரனை வந்துட்டு கூப்பிடுறாங்க. ஓகேவா? கட்டியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அரசனுக்கு முன்னாடி புகழ்மொழி கூறுதல் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா? அரசனுக்கு முன்னாடி அவரை வந்து புகழ்ந்து பேசுறது தான் கட்டியம் அப்படின்ற அர்த்தம். இதே வந்துட்டு அவருக்கு இன்னொரு நேம் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா தெருக்கூத்தில் வந்துட்டு ஃபுல்லாக கதை மாந்தர்களோட அருமை பெருமைகள் எல்லாத்தையுமே பார்வையாளர்கள்கிட்ட சொல்லி அவங்கள வந்துட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறார்ல, அதனாலையுமே இவருக்கு இந்த கட்டியக்காரன்ற நேம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம முன்னாடியே சொன்னோம், மிக சுதந்திரமாக நெகிழ்வுத்தன்மையோட இயங்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா அது கட்டியக்காரன் மட்டும்தான். ஓகேவா? பார்வையாளர்கள் வந்துட்டு ராத்திரி ஃபுல்லாக தூங்காமலேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கட்டியக்காரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள்கிட்ட இப்போ வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்குது, ஒரு நாட்டு நடப்பு நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா அதை வந்துட்டு கேலியாக எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு சத்தமாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி அதை ஒரு விழிப்புணர்வோடு அவர் சொல்லுவார். ஓகேவா?
ஏன்னா அவங்க தூங்கக்கூடாது, அவங்கள நம்ம வந்து ஆயத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் பண்ணுவார். ஓகேவா? கட்டியக்காரனோட இன்னொரு வேலை என்ன அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஒரு சீன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு சீன் வரணுமா, அந்த சீனை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ்லாம் போயிட்டு அவங்க இன்னொரு மேக்கப் போட்டு இன்னொரு கேரக்டராக தானே வரணும். அந்த ஒரு கேப் இருக்கும்ல, அந்த கேப்பில் வந்துட்டு மக்களை வந்துட்டு போக விடாமல் பண்ணணும். அதே சமயம் அவங்களுக்கு போரும் அடிக்கக்கூடாது, அவங்க வந்து தூங்கவும் கூடாது. அப்படின்றதுக்காக நிறையா விஷயம் அப்போ வந்துட்டு கேலி பண்ணுறது, மக்களோட மக்களாக வந்துட்டு சேர்ந்து அவங்கள விளையாடுறது, பஃபூன் மாதிரி நடந்துக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இவர் பண்ணுவார். ஓகேவா? இவர் தான் வந்துட்டு கட்டியக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்துட்டு மேக்கப் போட்டுட்ருக்காரு. இவரோட தலையில் வந்துட்டு அந்த கோமாளி மாதிரியான தொப்பி, தோலில் வந்துட்டு இந்த புஜகீர்த்திகள், ஃபுல்லாக அவரோட மூஞ்சியே தெரியாது. அந்த மாதிரியான விஷயத்தை தான் இவர் பண்ணிகிட்டு இருப்பார். ஓகேவா? இது வந்துட்டு தெருக்கூத்தில் கட்டியக்காரன் பாடக்கூடிய ஒரு பாடல். ஓகேவா? இது நமக்கு அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. ஸோ அதனால் இது நம்ம சும்மா வேணும்னா ஒரு தடவை வாசித்து வேணால் பார்க்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரியான விஷயங்களை தான் கட்டியக்காரன்றவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கூத்தை வந்துட்டு தமிழகத்தோட வடப்பகுதிகளில் தான் இதை அதிகமாக நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் நார்த்து சைடில் வந்துட்டு இந்த கூத்து வந்துட்டு அதிகமாக நடத்தப்படுது. தென் பகுதிகளில் இந்த கூத்தை வந்துட்டு எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஸ்பெஷல் நாடகங்களாக நடத்துகிறாங்க. கூத்துகள் கிடையாது, அதுக்கு பதிலாக ஸ்பெஷல் நாடகங்கள் அப்படின்ற விஷயத்த நடத்துகிறாங்க. இந்த ஸ்பெஷல் நாடகத்தை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா சங்கரதாச சுவாமிகள். இது ரொம்ப முக்கியம், இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? சங்கரதாச சுவாமிகள் உருவாக்குனது தான் என்னதுன்னா ஸ்பெஷல் நாடக முறை. ஓகேவா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரில் வந்துட்டு இப்போ ஒரு நாடகம் நடத்த போகிறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களே இந்த கேரக்டர்ஸ்லாம் வரணும், இவங்க இப்படி நடத்தணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிடுவாங்க. அது சொன்னதுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு திடீர்னு வந்துட்டு இதுக்குன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ண மாட்டாங்க. டக்குன்னு வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? இதுக்கு இந்த நாடகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்திகைன்ற ஒரு விஷயமே நடக்காது. ஓகேவா? கலைஞர்கள் பாடல்களையும் வசனங்களையும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நிகழ்த்துவார்கள். திடீர்னு அந்த ஸ்பாட்டில் வந்துட்டு அந்த நாடகத்தை வந்துட்டு அவங்க நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரியான ஸ்பெஷல் நாடகத்தில் வந்துட்டு நடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு என்ன தெரிஞ்சிருக்கணும், எல்லா நாடகத்தை பற்றின விஷயங்களுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் நாடகத்தில் நடிக்க முடியும். ஏன்னா ஸ்பாட்டில் வந்துட்டு ஒரு டைலாக் கொடுத்து பேசுங்க, இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா 2 பேருக்குள்ளாட்டி நான் பேசணும்ல, அது எப்படி பேசுவாங்க? ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் உள்ள அந்த கதைன்றது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இப்போ இந்த சீனில் என்ன நடக்கும், அடுத்த சீனில் என்ன நடக்கும் அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு தெரியும். ஓகேவா? அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஸ்பெஷல் நாடகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஸ்பெஷல் நாடகங்கள் வந்துட்டு நகர்ப்புறத்தை விட கிராமப்புறங்களில் தான் இந்த நாடகம் வந்து மிகுந்த செல்வாக்கு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு தெருக்கூத்தில் கட்டியக்காரனோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா, அவர் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, அவருடைய வேலை என்ன, அது எல்லாமே இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தோம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம், ஸ்பெஷல் நாடகங்கள்னால் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். அதை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். ஓகேவா? இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்துட்டு நாடகவியல் ஆளுமைகள், இவங்கள தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமானவங்க வந்துட்டு ஒரு 5 பேர் இருப்பாங்க. யார்னா சங்கரதாஸ் சுவாமிகள், மதுரகவி பாஸ்கரதாஸ், இது இல்லாமல் வந்துட்டு பம்பல் சம்பந்தனார், பாலாமணி அம்மையார், மனோகர், இந்த மாதிரி நிறையா நமக்கு தெரியாத சில பேரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா நாடகத்துக்கு வந்துட்டு முக்கிய பங்காற்றி நாடகத்தை வந்துட்டு மேலோங்க செஞ்சவங்க தான் இவங்கெல்லாம். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதனால இது நம்ம வந்துட்டு ஒரு வீடியோவாக தனி வீடியோவாகவே இதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறமேட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.